சக்கர நாற்காலி சதிகாரன் என்று மேடையிலே நீட்டி முளைக்க வேண்டுமானால் பஞ்சம் பிழைக்க திமுகவில் தஞ்சம் புகுந்துக்கலாம். தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எது என்கிற தலைப்பில் மக்கள் மன்ற நிகழ்வை தந்தி ஊடகம் செய்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும், அதாவது திமுக, பாஜக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, அனைத்து கட்சிகளை சார்ந்த நபர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அதோடைய அந்த தலைமை பெயர் போடுவாங்க இல்லையா, டைட்டில் போடுறாங்களா, அந்த இடத்துல கூட திமுக கூட்டணிக்கு சவால் விடும் அணி எதுன்னு போட்டு டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே, அதாவது நாம் தமிழர் கட்சிங்கிறத அவங்க பதிவே பண்ணல. அந்த விஷயத்தை நம்ம முதல்ல சொல்லிடணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அந்த மொத்த ஊடகத்தினுடைய ஒரு மணி நேர காணொலிக்கு கீழே இருக்க கமெண்ட்டில் அதிகமாக இடுமோனம் கார்த்தி அவர்களுக்கு தான் சப்போர்ட் பேசியிருக்காங்க. காரணம் என்னென்னா, மக்கள் குரலாக அவர் ஒலித்ததற்காக. இப்போ இந்த நிகழ்வில் நம்ம பார்க்க வேண்டியது, அங்கே நடந்த முதல்ல நாம் தமிழருக்கு செய்யக்கூடிய அந்த மோசமான விடயங்களை பதிவு செய்துட்டு இப்போ இடும்பவனம் கார்த்தி அவர்கள் செய்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பேசியாகணும். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி தான் ராஜீவ்காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தின்னா சிலருக்கு தெரியுமான்னு தெரியல, நம்மளுடைய பெயிண்டர் இருக்கார் பார்த்திங்களா, திமுக இங்கேருந்து பஞ்சம் பிழைக்க போனவர், அவரை நேரடியாக இதுவரைக்கும் யாரும் இப்படி சம்பவம் செய்து பார்த்ததே கிடையாது. பார்க்கவே அவ்வளவு மகிழ்வாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுதான் நீங்கள் காணொலியுடைய தொடக்கத்தில் சின்ன துணுக்காக பார்த்துருப்பீங்க. இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவையும் கலைஞர் அவர்களையும் கடுமையாக விமர்சித்த ஒரு நபர் அங்கே போயிட்டு அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி அவர்களுடைய படத்தை அவருடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சுற்றுற அளவுக்கு ஒரு நிலைமை மாறி இருக்குது. அப்படின்னா இப்படி ஒரு பிழைப்பு தேவையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஆனால் அப்படி ஒரு பிழைப்பு ஒருத்தர் பொழைச்சிக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டணுங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை சொல்கிறோம். அண்ட் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா நேரடியாக இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது சக்கர நாற்காலியில் இருக்க சதிகாரன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு பஞ்சம் பழைக்க அங்கே ஓடி போகிற ஆட்கள் மாதிரி நாங்கள் இங்கே இல்லை. உண்மையிலுமே திராவிடம்ங்கிறது ஒரு பொய்யான கோட்பாடு, திராவிடம்ங்கிறது தமிழர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத உணர்ந்து புரிந்து இருக்கிற யாரும் இங்கிருந்து வேறு இடத்துக்கு செல்ல மாட்டார்கள்னு சொல்லிட்டு செருப்பை முக்கிய அடித்த மாதிரி அவர் மூஞ்சை பார்த்து சொல்ல, அவர் ஒன்றும் பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அத்தனை பேரும் சிரிக்கும்போது எப்படி ஒரு மனநிலை இருக்குன்னு பாருங்கள். ஆனால் உண்மையிலே ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இந்த மாதிரி நேரலையில் வச்சு சம்பவம் செய்கிறதுல இடும்பவனம் கார்த்திக்கு நிகர் யாருமே கிடையாதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்திலையும் பதிவிட்டுடுங்க.